ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி மாதேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இந்த விபத்து குறித்து நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இதற்கு முன்னாடி நடைபெற்ற விமான விபத்தை விட இந்த விபத்து மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா பார்க்கலாமா சார்? இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் முன்னாடியும் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு கெட்டாஸ்ட்ரோஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். முன்னாடியும் ஆயிருக்கு. ஆனால் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ இருக்கிற விமானங்களில் மற்றபடி மற்ற சிவில் ஏவியேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப செக்யூரிட்டியும் சேஃப்டியும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது ஒரு ரேர் அக்கரன்ஸ். அதனால் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் தான் பார்க்கணும். நம்ம பிற்பகல் 1:39க்கு விமானி கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதா ஒரு சொல்லப்படுகிறது. அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் மேடேவை அவங்க காண்டாக்ட் பண்ணுவதா சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்கறது? அதுதான் ஏர்கிராஃப்ட் ஒரு எமர்ஜென்சின்னு டெவலப் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி ரெக்கவர் பண்ணுறதுக்கு உடனே எமர்ஜென்சி வேணும்னா அது மேடே கால் கொடுப்பாங்க உடனே பைலட். அப்போ ஏடிசியை இன்ஃபார்ம் பண்ணி ரெக்கவரி ஏதாவது சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அவங்க சைட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணுமோ அதையும் அது ஒரு இண்டிகேஷன் அது. ஆனால் அதே சமயத்தில் டேக் ஆஃப்க்கு அப்புறம் ரொம்ப ஷார்ட் இன்டர்வெல்ல லோ ஹைட்டில் உடனே இது ஆயிருக்கிறதுனால ஒரு கெட்டாஸ்ட்ரோஃபிக் எமர்ஜென்சி டெவலப் ஆயிருக்குன்னு தான் அதுக்கு அர்த்தம். அளவை விட பொருட்கள் அதிகம் ஏற்றுக்கொண்டு போனதால விமான விபத்துக்கு காரணமாக கூட பார்க்கலாமா சார்? இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாம எரிபொருள் முழுமையாக இருந்த நிலையில இந்த தீயை அணைக்கும் பணி எவ்வளவு சவால் நிறைந்ததா இருக்கும் சார்? ஆமா, நிறைய ஃபியூல் இருக்குங்க. ஃபுல் ஃபியூல் இது இமீடியட்டா டேக் ஆஃப் ஆன உடனே கிராஷ் ஆயிருக்கு. அதனால ஃபயர் இன்சிடென்ட் அதை ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஃபுல் ஃபியூலோட கிராஷ் ஆயிருக்கிறதுனால இது சர்வைவல் ப்ராஸ்பெக்டும் ஆல்மோஸ்ட் நெல் அதில். சார், இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது விபத்துக்கான காரணம் இன்னும் முழுமையா நமக்கு தெரிய வரல. பிளாக் பாக்ஸ் கண்டறியும் பணிகள்ல தான் தெரிய வருமா சார்? ஆமாம், இது எக்ஸாக்ட் ரீசன் தெரிய வர்றதுங்கிறது போர்ட் ஆஃப் என்கொயரி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ்லாம் சேகரித்து இதெல்லாம் டைம் எடுக்கும். நிறைய நாள் எடுக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் அதுக்கு முன்னாடி யார் என்ன ஒப்பீனியன் சொன்னாலும் அது ஒரு அனுமானம் தான், அது ஒரு ஒப்பீனியன் தான். அதனால் அதை வச்சுட்டு நம்ம கன்ஃபார்ம் எதுவுமே பண்ண முடியாது. சார், விமான விபத்துக்கு பிறகு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் சார்? உடனே டிஜிசிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க ஏர் இந்தியா 3 சேர்ந்து போர்ட் ஆஃப் என்கொயரி டீம் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. அதுக்கு போர்ட் ஆஃப் என்கொயரி பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க டீம் உடனே அசம்பிள் ஆவாங்க. அது ரொம்ப இமீடியட்டாக நடக்கும். அது இப்போவே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். உடனே அவங்க ஆக்சிடென்ட் சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணுறது. அப்புறம் மற்ற எவிடன்ஸஸ்லாம் உடனே சேகரிப்பாங்க. ஏன்னா டைம் ஆச்சுன்னா அந்த எவிடன்ஸ் இது கொஞ்சம் கரப்ட் ஆகணும். அதனால் எவ்வளோ குயிக்காக அதெல்லாம் சேகரிக்கிறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அதில் இருந்து பிளாக் பாக்ஸை டீகோட் பண்ணணும், அதுலேருந்து டேட்டா ரெக்கவர் பண்ணணும். பிளாக் பாக்ஸில் ஏர்கிராஃப்டே கம்ப்ளீட் ஃப்ளைங் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது வந்ததுன்னா அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி ஃப்ளைட்டை ரீக்ரியேட் பண்ணி எப்படி என்ன மாதிரி ரீசன்ஸ்னால இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன அவங்களால அனுமானிக்க முடியும். அந்த அனாலிசிஸ் அதுக்கான நிறைய டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏர்கிராஃப்டைய மேனுஃபேக்சரர் போயிங் அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் தேவைப்படலாம் சில சமயம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். சார், பிளாக் பாக்ஸ் கிடைச்ச பிறகு டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுக்கு நிறைய நாள் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாள் வரைக்கும் ஆகும் சார்? அது சொல்ல முடியாது. பிளாக் பாக்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் அது சர்வைவ் ஆகிற டிசைன் அது இருந்தாலும் கூட இப்போ இது ஃபுல் ஃபியூலோட கிராஷ் ஆயிருக்கு. ஃபயர் எந்த மாதிரி இடத்துல ஃபயர் மேக்ஸிமம் டெவலப் ஆயிருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குது. அதில் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அந்த டேமேஜ் ஆனதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் டேட்டா, ஆனாலும் பண்ண முடியும். அவ்வளோவா டேமேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக சீக்கிரமாகவே டேட்டா ரெக்கவர் பண்ண முடியும்.